Hi friends, I am Sandra Francis. இங்கே தான் ஃபஸ்ட்டு யூஜி பண்ணேன், இப்போ பிஜி இப்போ ப்ரெசென்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம கோர் பேங்கிங் சிஸ்டம் எலக்ட்ரிக் கிளாஸில் நம்ம கோர் பேங்கிங் சிஸ்டம் பார்க்க போகிறோம். கோர் பேங்கிங்னா ஒன்றும் இல்லைடா, நம்ம ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் ஆஃப் கோர் சிஸ்டம். ஒரு ஹெட் இருக்கும், அதுக்கு கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். ஒரு ஹெட் இருக்கும், கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். இப்போ ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. கோயம்புத்தூர் அப்படி நிறைய கேரளாவில் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குல்ல, அதுதான் ஹெட். இப்போ வந்து நம்ம பிரான்ச்சஸ்ல என்ன ஒர்க் பண்ணாலும் சென்னையில் அப்பப்போ அப்டேட் ஆகிடும். இங்கே என்ன இது பண்ணாலும் நமக்கு அப்டேட் ஆகிடும். இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணாலும் அங்கே அப்டேட் ஆகிடும். என்ன நம்ம இங்கே லைட்டாக சேஞ்ச் பண்ணாலும் அது அப்டேட் ஆகிடும். கோடோட ரியல் ஃபுல் ஃபார்மே என்ன? சென்ட்ரலைஸ்ட் ஆன்லைன் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச். சென்ட்ரலைஸ்ட் ஆன்லைன் ரியல் டைம் எக்ஸ்சேஞ்ச் தான் அதோட ஃபுல் ஃபார்மே. இப்போ கோர் பேங்கிங் வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்குது. அதோட கீ காம்பனன்ட் சொல்கிறேன். அப்னா சென்ட்ரல் ஆஃப் ஆக்டிவிட்டி, அது வந்து சென்ட்ரலாக இருக்கும், மற்ற சப்டைப்லாம் இருக்கும். பின்ன வந்து ஒரு கனெக்ஷன் இங்கே என்ன பேங்கில் இந்த எண்ட்லேருந்து அந்த எண்ட் வரைக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கோ அது அப்டேட் ஆகிடும். மல்டிபிள் பிரான்ச்சஸ் யூசஸ், மல்டிபிள் அங்கே வந்து என்ன இப்போ வந்து டிரான்சாக்ஷன் நடக்கும், பர்ச்சேஸ் நடக்கும். இப்போ வந்து பர்ச்சேஸ் சொல்லுவோம். இப்போ நிறைய கம்பெனியில் இருக்குது, நிறைய ஆஃபீஸில் இருந்து நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் போடுவாங்க. என்ன வாங்குறாங்க, என்ன இது பண்ணுறாங்க, என்ன வெளியே போகுது எல்லாருமே அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தனி டிரான்சாக்ஷனே இருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன நம்மளுக்கு ப்ரெசென்ட்டாக நம்மளுக்கு என்ன தெரியும்னா, நம்ம பேங்க் வித்ட்ரா பண்ணுவோம், டெபாசிட் பண்ணுவோம், லோன் கிடைக்கும், ஜுவல் லோன் கிடைக்கும், இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். அது தவிர்த்து ஆடிட்டிங்க்கு தனி வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. என்ன பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன்னா நான் என்ன ரா மெட்டீரியல் வாங்குறேன், என்ன நான் வந்து வெளியே போகுது, ஏன்னா நான் என்ன குடோனுக்கு வச்சுருக்கேன், அந்த மாதிரி இப்போ ஒரு இதுவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பேங்க். அது வந்து இங்கே பிரான்ச்சஸ்லேயும் மெயின்டைன் பண்ணுவாங்க, ஓவராலாக சென்ட்ரலைஸ்டு பேங்கிங்கும் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. நம்மளோட சிம்பிள் சேஃப்டி ஆக்டிவிட்டி தான் நம்மளுக்கு வந்து மெசேஜ் நிறைய. இப்போ வந்து ஒரு டிரான்சாக்ஷனுக்கும் ஒரு கஸ்டமர் ஃப்ரீடம்ஸ்க்கும் நம்மளுக்கு இது பண்ணுறாங்க. இதில் வந்து டைப்ஸ் இருக்குது கோர் பேங்கிங்க்கு. ரீட்டைல் இது தெரிஞ்சு தான், ஆனாலும் பொதுவாக எல்லா பேங்கிங் இருக்கும். அதனால ஜஸ்ட் ரீட்டைல் பேங்கிங் இருக்குது, கார்ப்பரேட் பேங்கிங் இருக்குது, யூனிவர்சல் பேங்கிங், ப்ரைவேட் பேங்கிங், டிஜிட்டல் பேங்கிங். ரீட்டைல் பேங்கிங்னா இண்டிவிஜுவல் கஸ்டமர், கார்ப்பரேட் பேங்கிங்னா கார்ப்பரேஷன், இந்த ஏதாச்சும் கவர்மெண்ட்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு இது. இப்போ வந்து நம்ம செல்ஃப் ஹெல்ப் குரூப் இருக்குல்ல, இப்போ உமன்ஸோட அது பேர் சேர்ந்து ஏதோ ஒரு குரூப் அவங்க வந்து எலமெண்ட்ஸ் கோர் பேங்கிங் சிஸ்டம். இன்ஃபர்மேஷன் சர்வீஸ்னா நம்ம வந்து இந்த பிரான்ச்சஸ்ல ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க டீடைல்ஸ் கொடுங்க, ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு நான் முடிச்சுட்டு கொண்டு வந்து தரேன் அப்படின்னா. அப்போ நம்ம இங்க என்ன அப்டேட் பண்ணாலும் ஹெட் ஆஃபீஸ் போயிட்டு அவங்க கிளாரிஃபை பண்ணி வெரிஃபை பண்ணிட்டு நமக்கு வரும். இப்போ வந்து ஹெட் ஆஃபீஸ்ல இப்போ வந்து அப் டு டேட் அப்டேட் பண்ண சொல்றாங்க. நம்ம வந்து ஆதார் கார்டு வந்து 5th 6th எடுத்துருக்கோம், ஆனா இப்போ வந்து அது கொண்டு போய் காட்டணும்னா அவங்க அக்செப்ட் பண்ணுறது இல்லை. இப்போ இப்போ என்ன இருக்கு, இப்போ நம்மளோட அப் டு டேட் இது வந்து அக்செப்ட் பண்ண சொல்றாங்க, அதை அப்டேட்டும் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி எல்லாமே ஆதார் கார்டு, பின்ன பேன் கார்டு அட்ரஸ் வராது, மற்றதுலாம் வரும். எல்லாமே ஃபோன் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம ஃபோன் நம்பர் ஸ்கேன் சொல்லி கொடுத்துருக்கோம், நம்பர் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி நமக்கு என்ன ரிக்வஸ்ட் இருந்தாலும் செக் புக், ஸ்டேட்மெண்ட் ரிக்வஸ்ட், ஃபிக்ஸட் டெபாசிட், லோன் ரிக்வஸ்ட் எல்லாமே ஹெட் ஆஃபீஸ் போய் தான் வரும். ட்ரான்ஸ்ஃபர்ஸ் அப்படிதான், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நம்மளோட எல்லா அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனும், பின்ன மொபைல், ஜிபே, ஃபோன்பே எல்லாமே இது வந்து எலமெண்ட்ஸ் வரும். பேமெண்ட்ஸ் எல்லாமே காமன். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் ப்ராசஸிங், லோன் டிஸ்ட்ரிபியூட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்னா பேங்க்குக்கும் கஸ்டமர்ஸுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு அவ்வளோதான். லோன் டிஸ்ட்ரிபியூட்னா நம்ம இத்தனை அமௌண்ட் கேட்போம், எனக்கு 10 lakh வேணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எனக்கு ஒரு 10 lakh வேணும்னா அவங்க நம்ம டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க. ஐடி ஃபைல் பண்ணது என்ன இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க. ஐடியில் நிறைய ப்ராசஸ் இருக்காது. நம்ம இப்போ ஹோம் லோனுக்கு நான் கேட்குறேன்னா ஹோம் வந்து இப்போ இவ்வளோ சென்ட்டுக்கு எவ்வளோ இஷ்யூ பண்ணுவாங்க, இப்போ 1 சென்ட்டுக்கு இவ்வளோ தான் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு இருக்கு, 5 சென்ட்டுக்கு இவ்வளோ தான் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு இருக்கு. ஒரு இது இருக்கு, அவங்களுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்கு, ஒரு இது. அது வந்து இது பண்ணிட்டு அவங்க பர்டிகுலர் அமௌண்ட் நம்ம கேட்ட அமௌண்ட்டே இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இப்போ 10 lakh கேட்டேன்னா 8 lakh, 7.5 lakh அந்த மாதிரி தான் இஷ்யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இஷ்யூ பண்ணுவாங்க. நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ்
நம்மளோட அக்கௌண்ட்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுறது, ரெகுலர் டிரான்சாக்ஷன் இருக்கா இல்லைன்னா டிரான்சாக்ஷன் இல்லையா, நம்ம கரெக்டாக அது மெயின்டைன் பண்ணுறோமா, மைனஸில் போதா அப்படின்றலாம் பார்ப்பாங்க. பின்ன ரிஸ்க் எந்த இதில் இருந்தாலும் ஏதாச்சும் ரிஸ்கெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க நம்ம பிரான்ச்சஸில் போய் பண்ணாலும் அது இதாகாது. சம்திங் அவங்க சில டைம் மேபி அவங்களால பண்ண முடியும்னாலும் அவங்க பண்ணுவாங்க. பட் அப்டேட் எல்லாம் வந்து அங்கே தான் பண்ணுறாங்க, ஹெட் ஆஃபீஸில் தான் பண்ணுறாங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து இங்கே டிரான்சாக்ஷன் இது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மந்த்லி வைஸ் வந்து பேங்க் ஆஃபீஸஸ் வந்து மீட்டிங் போவாங்க. ஹெட் ஆஃபீஸ் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் அப்படின்ட்டு எல்லா ஹெட் ஆஃபீஸுக்கும் இயர்லி 6 months ஒரு ஒன்ஸ் வந்து 6 months ஒரு ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ஆஃபீஸ். அப்போ அவங்க என்னென்ன அப்டேட் பண்ணுறாங்க, என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு அந்த மீட்டிங்கில் தான் அவங்களுக்கு ஸ்டாஃப்ஸ்க்கே தெரியுது. பின்ன பேமெண்ட் டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் நம்ம எல்லா பேமெண்ட் டிரான்சாக்ஷனும் இது இருக்குது. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து ப்ரைவேட் பேங்க்ஸில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணலாம்னு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் ப்ராசஸில் வருது. கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஆல்ரெடி எப்படி இருக்குது அதே மாதிரி